நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நமது செய்தியின் எதிரொலியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவி ஆதித்ய செந்தில்குமார் அதிரடி நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த சாதா வட்டம் கிராமத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 69 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் பயின்று வந்தனர். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான மந்தவெளி இடத்தை சுந்தர் என்பவர் கடந்த 15 ஆண்டு காலமாக ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கு மற்றும் கழிப்பறை கட்டுவதற்கும் பல இடையூறுகளை செய்து வந்தார். இதனால் இக்கிராம மக்கள் தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த தகவல் நமது தொலைக்காட்சி செய்தியாக வெளிவந்தது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவி ஆதித்ய செந்தில்குமார் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு பள்ளிக்கூடம் உள்ள எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, உடனடியாக காலி செய்ய உத்தரவிட்டார். இந்நிலையில் வட்டாட்சியர் சேகர், காவல் ஆய்வாளர் வீரசேகரன் இன்று அதிகாலையிலே டிராக்டர் மூலம் அனைத்து பொருட்களையும் வெளியேற்றப்பட்டது. இதனால் மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புமாறு தலைமை ஆசிரியர் கிறிஸ்டோபர் கேட்டுக்கொண்டார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.